ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். ஸோ நான் வந்து வாய்ஸ் லோடு கொடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு வாய்ஸ் லோடு கொடுத்த வீடியோ அப்லோடு பண்ணி. ஏன் அப்படின்னாக்கா, லாஸ்ட் டைம் வந்து லீவில் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா? ஸோ இஷ்டத்துக்கு அக்கா வீடு, அம்மா வீடு அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் நல்லா விருந்து சாப்பிட்டு 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 என்ன ஆயிடுச்சுன்னா, என் தொண்டை கட்டிக்கிச்சு. பிரெட் அல்வா தான் ஒன்று சாப்பிட்டேன். அதில் எசன்ஸ் ஊற்றுனா அந்த எசன்ஸ் எனக்கு ஒத்துக்காத காரணத்தினால ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு வந்து வாய்ஸ் போயிட்டு சுத்தமாக பேசவே முடியல. வாய்ஸ் இல்லாததுனால மட்டும்தான் என்னால் வந்து இவ்வளோ நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அப்பயுமே வந்து என் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, நல்ல ஃப்ரெண்டு, அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இப்போல்லாம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோமா அப்படின்னாங்க. என்ன ஆச்சு? நாங்கள் தான் அப்போ தான் எப்பயாவது ஒரு நாள் உடம்பு முடியலன்னா ஃபோன் பண்ணிடுறீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை டெய்லி 5:30 ஆனாக்கா உன்னுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகும், உன் வாய்ஸை கேட்டுருவோம். 1 மந்த்தாக உன்னுடைய யூடியூப் சேனலில் வெறும் மோட்டிவேஷ்னலாக போட்டுக்கிட்டு இருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு பேச முடியாதது தான் பிரச்சனை. எனக்கு எதுவுமே பண்ண முடியல. அண்ட் எதுவுமே இல்லாமல் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வந்து எதுக்கு அப்படின்னா, எல்லாருடைய லைஃப்லேயும் ஒவ்வொரு லெசன் கற்றுக்கிட்டு வரும். ஸோ அதை தான் வந்து எல்லாருமே மோட்டிவேஷ்னலாக ஸ்பீச்சாக கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு அப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அந்த அளவுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய பேச்சாளர் கிடையாது. ஸோ கொடுத்துருக்குறவங்களதை எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டெய்லி சின்ன சின்ன வேலை பார்க்குறேன் இல்லையா, அதை எடுத்து போட்டுட்ருந்தேன். எதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, வாய்ஸு சரியில்லையே அப்படின்ற காரணத்தினால ஒரு 2 நாள் தாங்க வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். புசுக்குன்ட்டு வந்து என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து எல்லாமே சரன்னு குறைஞ்சிருச்சு. க்ரீன் சிம்பிள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். இன்னும் 1 இயர் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் 120 நாள் தான் இருக்குது. அந்த 120 நாளில் நான் கஷ்டப்பட்ட என்னோடய எல்லா உழைப்புமே அந்த 4 நாள் உடம்பு சரியாமல் வீடியோ போடாததுனால போயிடுச்சு. ஸோ அதனால் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக போட ஆரம்பித்தேன். இனிமேலும் வந்து கண்டினியூவாக வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு, சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் ஆம்லேட் போட்டு புளிக்குழம்பு செஞ்சுட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டு அப்படியே கையோடு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படான்னு வந்து உட்காந்து நான் வந்து மீஷோவில் ஒரு வளையல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்தது. எப்படி வந்திருக்குமோ, சைஸ் கரெக்டாக இருக்குமோ அப்படின்ட்டு வந்து நான் கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தேன். கரெக்டாக வந்துச்சு. பட் எனக்கு அந்த கலர்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது, வளையலும் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு அந்த 2.6 தான் என்னுடைய வளையல் சைஸு. ஸோ அதுவுமே வந்து ஃபிட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மீஷோவில் வந்து யாராவது நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைமிங் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் டெலிவரி டைம் பாருங்கள். டெலிவரி கொஞ்சம் டிலே ஆகிறதுனால ஒரு சில ப்ராடக்ட்லாம் வரது டைம் ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.